இப்போ கண்ணாடி போடாமல் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு சேஃப்டி ப்ரொஃபைல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணாடி போடுறது தான் பெஸ்ட்டு. சரிங்களா? காண்டாக்ட் லென்ஸில் நிறைய இஷ்யூஸ் நான் பார்த்துட்ருக்கேன் என்னோட ரெகுலர் ப்ராக்டிஸில். என்னென்னா அதை சரியாக க்ளீன் பண்ண மாட்டாங்க, போட்டுட்டு தூங்கிடுறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு டாக்டரே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. லென்ஸ் போடுறாங்க. நீங்கள் நாங்கள் போய் ஷாப்பில் கூட வாங்கிக்க முடியுது ஒரு லென்ஸ் வாங்க, ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு லென்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. டெஃபினட்டாக அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி தான். அது நம்ம ஃபங்க்ஷனுக்காக அப்போதைக்கு போட்டுக்கிறாங்க. அது சம்டைம்ஸ் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லரில் வர்றவங்கலாம் லென்ஸ் போடுறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. பிகாஸ் ஹைஜீனிக்காக இல்லாமல் டக்குன்னு எடுத்து போடும்போது சம்டைம்ஸ் பிரச்சனை வரலாம். தூக்கம் தான் சொல்கிறீங்க ஆக்சுவலி. ஆமாம், தூக்கம். இன்னொன்று கண்ணை போட்டு தேய்க்கக்கூடாது. கண்ணை போட்டு தேய்க்கிறது ஒரு நிறைய பேருக்கு அது ஒரு நார்மல் ஹேபிட் மாதிரி ஆக்கிட்டாங்க. சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் காட்டுவாங்க கண்ணை போட்டு தேய்ச்சா எந்த அளவுக்கு கண் ட்விஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. கண்ணை போட்டு தேய்க்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. கெரட்டோகோனஸ்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதில் கண்ணை போட்டு தேய்ச்சா கண்ணில் வந்து கண் பார்வையே போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு சீரியஸான இது. ட்ராப்ஸ் அதிகமாக வாங்கி போடுறாங்கல்ல, அது சேஃப் கிடையாது. பட் நம்ம வந்து வி ஷுட் ஹேவ் சம் கைட்லைன்ஸ் ஃபார்மசியில் என்ன ட்ராப்ஸ் கொடுக்கலான்னு. ஏன்னா எனக்கு என்ன ஸ்கேரிங்காக இருக்குன்னா, சில ஃபாரின் பாடி இருக்கும், கண்ணில் வந்து பிசுறுப்பட்டிருக்கும். அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்டீராய்டு ட்ராப்ஸை கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. கண்ணில் வந்து அல்சருக்கு உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை சில டைம் பார்த்துருக்கேன் நான். அந்த மாதிரி தூக்கத்துக்கு வந்து அதாவது நான் யூஸ்வலாக என்ன சொல்லுவேன்னா, ஒரு மெடிசன் இருக்குது, அந்த மெடிசன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. அண்டு உங்களோட மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும், உங்களோட பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விற்றாங்கன்னா லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்குறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. பட் அது ஃப்ரீயாக கிடைக்கிது, தூங்குங்கன்னு சொன்னால் செய்கிறதுக்கு ஆள் இல்லை. ஹெல்பர்ஸ் நேயர்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு டாக்டர் சையத் மூசா இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ கண்ணாடி போடாமல் நான் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. அதில் உண்மையிலேயே வந்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அது இருக்கா, இல்லை அதனால் எதுவும் ஒரு இது வரும்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு சேஃப்டி ப்ரொஃபைல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணாடி போடுறது தான் பெஸ்ட்டு. சேஃப்டிக்கு கண்ணாடி போடுறீங்க பெஸ்ட்டு. சரிங்களா? பட் அதில் சில இன்கன்வீனியன்சஸ் இருக்குது. அண்ட் சில பேஷண்ட்ஸால் அதை பிடிக்கலன்ற காரணத்தினால நம்ம ஆல்டர்னேட்டிவ் தேடுறோம். இதில் 2 ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. ஒன்று காண்டாக்ட் லென்ஸ் போடலாம், இல்லைனா சர்ஜரி பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கண்ணாடி சேஃப்டியில், 2வது சர்ஜரி, 3வது தான் காண்டாக்ட் லென்ஸ். ஓகே. சரிங்களா? காண்டாக்ட் லென்ஸில் நிறைய இஷ்யூஸ் நான் பார்த்துட்ருக்கேன் என்னோட ரெகுலர் ப்ராக்டிஸில். என்னென்னா அதை சரியாக க்ளீன் பண்ண மாட்டாங்க, போட்டுட்டு தூங்கிடுறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு டாக்டரே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் இருக்கிறதுனால, அதாவது சின்ன சின்ன ரிஸ்க் டெய்லி எடுக்கிறாங்க அவங்க. அதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணிட்டு ஒரே டைமில் ரிஸ்க் எடுத்துகிட்டு கண்ணு பார்வையை கிளியர் ஆக்கிக்கலாம். சரிங்களா? ஸோ சர்ஜரி பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு சேஃபு, ஒன்றுமே பிரச்சனை வராது அப்படின்னா 2 காரணம் தான் சான்சஸ் இருக்குது. ஒன்று, கடவுள் வந்து பண்ணணும் ஆப்ரேஷன், இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணாமல் இருக்கணும். சரிங்களா? 100% ஃபுல் ப்ரூஃபாக வேணும்னா அதுதான். பட் சில ரிஸ்க் இருக்குது, பெனிஃபிட்ஸும் நம்ம பார்க்கணும். ரிஸ்க் பெனிஃபிட் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் அந்த ரிஸ்க்கு கம்மியாக வச்சுட்டு நம்ம வந்து வி கேன் கோ ஹெட் வித் சர்ஜரி. அதில் சில சர்ஜரிஸ்லாம் இருக்குது, லைக் லாசிக், பிஆர்கே, ஸ்மைல், இந்த மாதிரிலாம். இதில் நான் யூஸ்வலாக பண்ணுறது வந்து பிஆர்கே அண்ட் ஸ்மைல் தான் ஜென்ரலாக நான் பண்ணுவேன். லாசிக் அவ்வளோவா நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் எல்லாருக்கும் தெரிஞ்சது லாசிக் தான். ஸோ அதுதான் ஒரு கான்ட்ரோவர்சியல் விஷயமா. ஆமாம். ஓகே. லென்ஸ் போடுறாங்கல்ல, இப்போ லென்ஸ் வந்து நிறையா கிடைக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் டாக்டர் சொல்கிற லென்ஸும் இருக்குது. நீங்கள் நாங்கள் போய் ஷாப்பில் கூட வாங்கிக்க முடியுது ஒரு லென்ஸ் வாங்க, ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு லென்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கலர் கலராக வச்சுக்கிறாங்க. அது உண்மையிலேயே பாதிப்பை ஏற்படுத்துமா? டெஃபினட்டாக அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி தான். அது நம்ம ஃபங்க்ஷனுக்காக அப்போதைக்கு போட்டுக்கிறாங்க. அது சம்டைம்ஸ் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லரில் வர்றவங்கலாம் லென்ஸ் போடுறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. பிகாஸ் ஹைஜீனிக்காக இல்லாமல் டக்குன்னு எடுத்து போடும்போது சம்டைம்ஸ் பிரச்சனை வரலாம். இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காலலாம் வந்து ஹாலோவின்காக கலர் கலராக லென்ஸை வந்து கொஞ்சம் பயன்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நிறைய கேசஸ் வந்து பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு கூட இப்போ இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ குவாலிட்டி வந்து அவங்க சரியாக பார்க்க மாட்டாங்க. குவாலிட்டி இல்லாத ஒரு பொருளை நம்ம கண்ணில் போட்டிங்கன்னா கண்ணை டெஃபினட்டாக டேமேஜ் பண்ணும். ஸோ அதை அறவே அவாய்ட் பண்ணுறது பெட்டர். சில குவாலிட்டி லென்சஸ் சில பிராண்டடில் இருக்குது. அந்த மாதிரி குவாலிட்டி லென்ஸ் சில பேர் ரெகுலர் யூஸ்க்கு போடுறாங்கன்னா, அதாவது வெளியில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து காண்டாக்ட் லென்ஸ் தேவைப்படும். அந்த டைமில் போட்டுட்டு நைட் டைமில் வீட்டில் இருக்கும்போது கண்ணாடி மாற்றிக்கிறது பெட்டர். அதாவது 2 சேர்த்து பண்ணிட்டா பெட்டர். ஓகே. ரெஸ்ட் ரூமில் இந்த வாஷ் பேஷன் பக்கத்தில் வச்சுக்கிட்டுலாம் மாற்றுறதை பார்த்துருக்கேன். அதான் கேட்குறேன். அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. நம்ம டேப் வாட்டரே கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லுவோம். நீங்கள் டேப் வாட்டர்லேயே சில பேர் வாஷ் பண்ணிட்டு போடுவாங்க. ஸோ கண்ணுக்குள்ளேயே இன்ஃபெக்ஷன் வளர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே. இப்போ டாக் சர்க்கிள் நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அது போக பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் எல்லாம் வர்றது அதிகமாக இருந்துகிட்ருக்கு.
இதுவும் அதோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தானா, இல்லை ஒரு ஸ்ட்ரெயின் ஆகுறதுனால பண்ணுறதுனால? இது காண்டாக்ட் லென்ஸ்க்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் வந்து உங்களுக்கு ஒரு தூக்கம் சரியில்லைன்னா இந்த மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் வரலாம். ரெண்டாவது வந்து கண்ணை போட்டு தேய்க்கிறதுனால கூட இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வரலாம். ஸோ கண்ணை போட்டு தேய்க்கிறாங்க, அலர்ஜி இருக்குது கண்ணில், அந்த மாதிரினா கூட இந்த மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் வரலாம். இதுக்கு சில ஹோம் ரெமடிஸ் இருக்குது. உங்களுக்கே தெரியும், குக்கும்பர் எடுத்து கண்ணில் வைக்கலாம், இல்லை ஸ்பூனை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை பின்னாடி திருப்பி நம்ம கண்ணில் வைக்கலாம். இந்த டீ பேக்கு, காஃபி பேக் இருக்குங்களே, அதை வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு அது கூட வைக்கலாம். சம்டைம்ஸ் அது வாஸ்குலரைசேஷன்லாம் குறைச்சி உங்களுக்கு கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் கம்மி பண்ணலாம். பேசிக்காக ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வச்சுருந்தீங்கனாலே இந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் கம்மியாயிடும். ப்ராப்பராக தூங்குறது, ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறது, ப்ராப்பராக சாப்பிட்றது, இது பண்ணிங்கனாலே இருந்தாலே மோஸ்ட்லி இது சரியாயிடும். அதை தாண்டி அதிகமாக இருந்துச்சுன்னா we have treatment for it. ஓகே, க்ரீம்ஸ்லாம் இருக்குது, ஒரு இது இருக்கா, ஒரு ஸ்டேஜஸ் இருக்கா இந்த மாதிரி கண்களை பராமரிக்கிறதுக்குன்னு? ஒரு ஜென்ரலாக ஒருத்தவங்க வந்துட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் எல்லாம் ஓகே, கண்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இதை பண்ணால் போதுன்ற மாதிரி அது இருக்கா? நான் ஃபஸ்ட்டே நான் ஆரம்பத்தில் சொன்னேன் உங்களுக்கு, செல்ஃபோன் ஆர் லேப்டாப் யூசர்ஸ்லாம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இதை தவிர சில ஃபுட்டெல்லாம் இருக்குது விச் இஸ் வெரி குட் கண்ணுக்கு, லைக் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, லியூட்டின், ஜியாசாந்தின், ஜிங்க்கு, காப்பரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸு ப்ளஸ் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கண்ணில் வந்து அந்த ட்ரைனஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கலாம். அண்ட் இதை தவிர ப்ராப்பராக ஒரு 8 hours ஸ்லீப் இருக்கணும். அண்ட் ரெகுலர் ஐ செக்அப் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக பண்ணாலே உங்களுக்கு வந்து ஐயில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நிறைய சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தூக்கம் தான் சொல்கிறீங்க ஆக்சுவலி? ஆமாம், தூக்கம். இன்னொன்று, கண்ணை போட்டு தேய்க்கக்கூடாது. கண்ணை போட்டு தேய்க்கிறது ஒரு நிறைய பேருக்கு அது ஒரு நார்மல் ஹேபிட் மாதிரி ஆக்கிட்டாங்க. சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் காட்டுவாங்க கண்ணை போட்டு தேய்ச்சா எந்த அளவுக்கு கண் ட்விஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. கண்ணை போட்டு தேய்க்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. கெரட்டோகோனஸ்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதில் கண்ணை போட்டு தேய்ச்சா கண்ணில் வந்து கண் பார்வையே போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு சீரியஸான இது. இது தவிர கண்ணில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகலாம், டார்க் சர்க்கிள்ஸ் வரலாம், இதெல்லாம் வந்து கண்ணை தேய்க்கிறதுனால வருது. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. காண்டாக்ட் லென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அண்ட் கண்ணை வந்து ஹைஜீனிக்காக வச்சுக்கணும், அதுவும் இம்பார்ட்டன்ட். ட்ராப்ஸ் அதிகமாக வாங்கி போடுறாங்கல்ல, ஒரு சின்ன பிரச்சனை வருது, ட்ரை ஆகுதுன்னா டக்குன்னு ட்ராப்ஸ் போயிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி போடுறாங்க. ஒரு டாக்டர் அதை போடலாம் போடலன்றதெல்லாம் சொல்கிறது மாதிரி இவங்களே போய் வாங்கி போட்டுறாங்க. அது சேஃப்டி தானா? அது சேஃப் கிடையாது. பட் நம்ம வந்து வி ஷுட் ஹேவ் சம் கைட்லைன்ஸ் ஃபார்மசியில் என்ன ட்ராப்ஸ் கொடுக்கலான்னு. ஏன்னா எனக்கு என்ன ஸ்கேரிங்காக இருக்குன்னா, சில ஃபாரின் பாடி இருக்கும், கண்ணில் வந்து பிசுறுப்பட்டிருக்கும், அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்டீராய்ட் ட்ராப்ஸை கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. கண்ணில் வந்து அல்சர் உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை சில டைம் பார்த்துருக்கேன் நான் அந்த மாதிரி. ஸோ அந்த கைட்லைனாவது அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா ஸ்டீராய்டு வந்து எப்போதுமே வந்து ஒரு சர்வ நிவாரண மருந்து மாதிரி, அது போட்டால் உடனே சரியாயிடும், ஆனால் வேர்ஸாகவும் ஆகும். ஸோ அதை கொடுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. ஸோ ஒரு ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸோ இல்லைனா லூப்ரிகண்ட் ஐ ட்ராப்ஸோ அதை வந்து ஃபார்மசியில் கொடுக்குற மாதிரி கைட்லைன் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். லைக் ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து இதுக்கு மேலே நீங்கள் யூ ஷுட் நாட் கிவ் அப்படின்னு. ஏன்னா பிகாஸ் வி கேனாட் அவாய்ட் தம். ஏன்னா அது அவங்களோட பிஸ்னஸ். நம்ம மொத்தமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம்னா அவங்க வந்து அது அவங்களோட பிஸ்னஸை பாதிக்கும். ஸோ அதை நம்ம இது பண்ண முடியும். அட்லீஸ்ட் கொடுக்குறது சேஃபான மெடிசனாவது கொடுங்கன்றது தான் என்னோட இது. கண்டிப்பாக. நீங்கள் அதான் ஆரம்பத்துலேருந்து தூக்கத்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறீங்க. இப்போ இருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய கொஸ்டின், எப்படி தூங்குறது சார்? ஸோ இது வந்து 2 விஷயம் இருக்குது சரிங்களா. லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் சரிங்களா. லாங் டேர்மில் பார்த்துட்டிங்கன்னா காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி ஃபார் இன்சோம்னியான்னு சொல்லிட்டு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அதில் வந்து 3 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று ஸ்டிமுலஸ், எஸ்ஆர்எம்னு சொல்லுவேன், ஸ்டிமுலஸ், ரெஸ்ட்ரிக்ஷன், அதுக்கப்புறம் எம் வந்து மைண்ட் கேம். ஸோ இது 3 விஷயத்தை நீங்கள் பண்ணணும். ஸ்டிமுலஸ்னால் என்னென்னா, தூக்கம் வந்தால் ஒரு 8 ரூல் இருக்குது. அதில் எல்லாமே நான் எலாபரேட் பண்ணுறேன். அந்த 8 ரூலும் வந்துடும். ஸோ தூக்கம் வந்ததுன்னா அப்போ தான் நீங்கள் பெட்டுக்கு போகணும் சரிங்களா. தூக்கம் பெட்டை வந்து தூக்கத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் இதை தவிர தூக்கம் வரலைன்னா 20 நிமிஷத்துக்கு மேலே படுத்துட்டு இருக்கீங்க, தூங்கணும்னு படுத்துட்டு இருக்கீங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க, 20 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு தூக்கம் வரலை அப்படின்னா எந்திரிச்சிடணும். எந்திரிச்சிட்டு வேற ஒரு ரூமுக்கு போகணும். 4வது வேற ஒரு ரூமுக்கு போகணும். அந்த ரூமில் போயிட்டு ஏதாவது ஒரு மியூசிக்கோ இல்லைனா ஏதாவது ஒரு பாட்டு, இளையராஜா பாட்டோ ஏதாவது கேட்குறதோ இல்லைனா புக்ஸ் படிக்கிறதோ, மைல்டாக ரொம்ப லைட்டிங் இல்லாமல் ரொம்ப சவுண்ட் இல்லாமல் மைல்டாக ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தூக்கம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. திருப்பி 5வது வாட்டி திருப்பி ட்ரை பண்ணணும். திருப்பி வரலாம், திருப்பி ரிப்பீட்டு வெளியில். இதை வந்து ரெகுலராக பண்ணணும். இதை தவிர வந்து காலையில் ஒரே டைமில் எந்திரிக்கிற பழக்கத்தை உண்டாக்கணும். டே டைமில் நேப் எடுக்கக்கூடாது. இது வந்து ஸ்டிமுலஸ், அதாவது தூக்கத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறது. இன்னொன்று வந்து ஸ்லீப் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று சொல்லுவோம். ஸ்லீப் ரெஸ்ட்ரிக்ஷன்னா, இப்போ ஒருத்தர் வந்து 9 மணி நேரம் பெட்டில் படுத்துட்டு இருக்காரு, ஆனால் தூங்குறது 6 மணி நேரம்னா அது வந்து ஹைஜீனிக் கிடையாது. ஓகே. ஸோ நீங்கள் 6 மணி நேரம் தூங்குனீங்கன்னா 6 மணி நேரம் இல்லை 6.5 மணி நேரம் தான் நீங்கள் பெட்டில் இருக்கணும். ஸோ அது இல்லாத டைமில் நீங்கள் வந்து படுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. சில பேர் வயசானவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெட்டில் படுத்துக்கிட்டே இருப்பாங்க, தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு 2 இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி சர்க்கடியன் ரிதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது டே டைம் நைட் டைம் சைக்கிள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதை தவிர வந்து உங்களுக்கு டயர்டானால் தூக்கம் வரும். ஸோ நீங்கள் படுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த டயர்ட்னஸ் வராது, தூக்கம் வராது.
ஓகே ஸோ யூ ஷுட் டூ சம் ஆக்டிவிட்டி. பெட் வந்து தூங்குறதுக்கு மட்டும்ன்ற மாதிரி அதாவது பெட்டில் படுக்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், அதான் ஸ்லீப் ரெஸ்ட்ரிக்ஷன். மூணாவது விஷயம் வந்து மைண்ட் கேம். மைண்ட் கேம் என்னன்னா, ஐயோ நாளைக்கு இன்டர்வியூ இருக்கே, நாளைக்கு இது இருக்கே, நாளைக்கு அது இருக்கே, நாளைக்கு எக்ஸாம் இருக்கே, இல்லை நாளைக்கு காலேஜ் இருக்கே, வேலைக்கு போகணுமே, அந்த டென்ஷனோட ஐயோ தூங்கணுமே நினச்சிங்கன்னா தூக்கம் வராது. சரிங்களா? அதை பற்றி நினைக்கக்கூடாது. மைண்டில் எப்படி நீங்கள் இது பண்ணணும்னா, சரி என்னோட பாடிக்கு ரெஸ்ட் தேவை, என்னோட பாடியை அதை எடுத்துக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து நான் எனக்கு காலையில் ஒரு நாள் நான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன்னா ஒரு பிரச்சனையும் வந்துடாது. ஸோ அதனால் இட்ஸ் ஓகே அப்படின்னு உங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த ஆங்ஸைட்டி குறைஞ்சாதான் உங்களுக்கு தூக்கம் வரும். இதெல்லாம் வந்து நான் சொன்னது லாங் டேர்ம். இது வந்து இமீடியட் ட்ரீட்மெண்ட் கிடையாது. லாங் டேர்முக்கு உங்களோட லைஃப் லாங் இதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் கெட் பெட்டர் ஸ்லீப். பட் ஷார்ட் டேர்மில், சரி டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க, பட் ஷார்ட் டேர்மில் ஏதாவது இருக்கா டிப்ஸ்ன்னு கேட்டால் ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ப்ரொக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் சொல்லுவோம். அண்ட் உங்களுக்கே தெரியும், செல்ஃபோனை வச்சுட்டு நீங்கள் தூங்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா முடியாது. செல்ஃபோன் எடுத்து ஓரமாக வச்சுட்டு தான் இதெல்லாம் பண்ணணும். சரிங்களா? ஸோ ப்ரொக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, உங்களோட மசில்ஸை காலிலேருந்து தலை வரைக்கும் இருக்கிற ஒரு மசிலையும் கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும். ஒன்று நீங்கள் சென்ஸ் பண்ணி, ஓகே இப்போ பாதத்தில் இருக்க மசிலை வந்து நம்ம கான்ட்ராக்ட் பண்ணுறோம், ரிலாக்ஸ் பண்ணுறோம். இப்போ காலில் இருக்கிற மசில்ஸை கான்ட்ராக்ட் பண்ணுறோம், ரிலாக்ஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு லேயராக மேலே தலை வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிங்கனாலே தூங்கிடுவீங்க. இது நான் வந்து இது புக்ஸ்லேயும் இருக்குது. பட் நான் தண்டபாணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் யூடியூபர் இருக்கார். ஹீஸ் அ மாங்க் ஆக்சுவலாக. அவரோட இது ஒரு கேட்டுட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்த்து தூங்கிட்டேன் நான், எனக்கே தெரியாமல். ஸோ அந்த மாதிரி அதாவது பேசிக்காக என்னன்னா, நம்ம அசைக்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும். கான்சன்ட்ரேஷன் அங்கே ஃபோக்கஸ் அங்கே இருக்கும். ஆமாம், அங்கே இருக்கணும். ஸோ பேசிக்காக நம்ம எல்லா இடத்துலையும் டைவர்ட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு தூக்கம் வராது. ஸோ அந்த ஃபோக்கஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வரணும். இந்த நம்மளோட பாடிக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம தூங்கிடுவோம். ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4-7-8 அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. இது நீங்கள் ஆங்ஷியஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்டர்வியூக்கு போனாலும் சரி, அந்த டைம்லாம் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம். ஓகே. அதாவது 4 செகண்ட்ஸ்க்கு மூச்சு இழுக்கணும். 7 செகண்டுக்கு பிடிக்கணும், 8 செகண்டுக்கு விடணும். 4-7-8 இந்த ரூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 2-3 வாட்டி இதை பண்ணிங்கனாலே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அண்ட் மூணாவது விஷயம் பிரெயின் டம்பிங் டெக்னிக்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட மைண்டில் இருக்கிறது, நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க, நாளைக்கு என்னென்ன உங்களோட தாட்ஸ் இருக்கோ அது ஒரு 5 minutes எழுதணும், பேப்பரில் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இந்த 3 ட்ரிக்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெட்டர் ஸ்லீப் கிடைக்கலாம். கண்டிப்பாக சார். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு விஷயம் தான், இந்த தூங்காதனால எந்த அளவுக்கு கொண்டு போகும் நம்மளுடைய மொத்தமாக எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்க? தூக்கத்துக்கு வந்து அதாவது நான் யூஸ்வலாக என்ன சொல்லுவேன்னா, ஒரு மெடிசன் இருக்குது. அந்த மெடிசன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. அண்டு உங்களோட மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும், உங்களோட பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விற்றாங்கன்னா லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்குறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. பட் அதை ஃப்ரீயாக கிடைக்கிது, தூங்குங்கன்னு சொன்னால் செய்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதனால் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான மெடிசன் தான் நம்மளோட ஸ்லீப். ஒரு புக் இருக்குது, ஸ்லீப்புன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து, சில பேர் பியானோலாம் வாசிப்பாங்க. வாசிச்சுட்டு இருக்கும்போது சடனாக வந்து ஒரு ஸ்டெப் மட்டும் வராது. அவங்க வந்து தூங்கி எழுந்தாங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டெப் வரும். ஸோ நம்மளோட மோட்டார் ஆக்டிவிட்டி கூட அந்த ஸ்லீப் வந்து பெட்டர் ஆக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தூக்கம் இல்லாதவங்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சூசைடு கூட போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வர்ஸ்டான ஒரு சிச்சுவேஷன், டிப்ரெஷன் போவாங்க. அவங்க கரெக்டாக வேலை செய்ய முடியாது, ஆங்ஸைட்டியில் இருப்பாங்க. ஸோ ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளும். அண்ட் வி ஹேவ் ட்ரீட்மெண்ட், ஸ்லீப் மெடிசன் சொல்லிட்டு ஒரு டாக்டர்ஸே இருக்காங்க. அவங்ககிட்ட போனீங்கனாலும் யூ கேன் கெட் குட் ட்ரீட்மெண்ட். இன்கேஸ் இப்போ வியூவர்ஸ்லாம் வந்து தே வாண்ட் கன்சல்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா அந்த மாதிரி போகிறது பெட்டர். இந்த டிப்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா தென் யூ கேன் கோ ஃபார் அ ஸ்லீப் மெடிசன் டாக்டர். கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். தேங்க்யூ.